ஏய் சீக்கிரம் டைம் ஆகுது. அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. சட்டை எடுத்துருவாப்பா, டைம் ஆகுதுப்பா. என்ன சட்டை? வேற என்ன? அண்ணா சென்ட் இல்ல, பவுடர் இருக்குது, பரவாயில்லையா? வேற என்ன? கூலிங் கிளாஸ் எடுத்துருவா, கூலிங் கிளாஸ். அண்ணா அண்ணா கூலிங் கிளாஸ். ஓகேவா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குண்ணா. பொட்டு பொட்டு பொட்டு. அண்ணா பொட்டு. வேற எதுவும் இல்ல. போயிட்டு வருவா. அண்ணா இவ்வளவு பரபரப்பா போறீங்க, எங்க போறீங்க? பெரிய மனுஷன் பெரிய பெரிய வேலைக்கு பெரிய அளவுத்தலமா போயிட்டு வருவோம். சின்ன பையன் மாதிரிலாம் கேட்க கூடாது, புரியுதா? எனக்கு வேற நிறைய வேலை இருக்கும்பா. வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி போட்டாலே எனக்கு என்ன கக்கூஸ் கழுவ போவேன், 1000 வேலை இருக்கும் எனக்கு, புரியுதா? சரிங்க போ. சாரி, சட்டெல்லாம் பார்த்தா பகுமானமா இருக்கே, பெரிய ஆளா இருப்பாரோ? சார் வணக்கம் சார். சார், அந்த சேலம் ஆர்ஆர்ஆர் பிரியாணி ஓனர் நீங்கள் இல்லையா? பார்த்தா கொஞ்சம் வெள்ளை சட்டை அப்படிதான் இருக்கு. சரி சார், நகை கடை ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லையா சார்? சட்டெல்லாம் நல்லா பகுசா இருக்கு சார். அரசியல்வாதியோ? இல்ல, முக்கியமான வேலைக்கு போறீங்க போலயே. ஸோ சார், நான் 2 வாரத்துக்கு மேலே எதுவும் பேச மாட்டேன் சார். அப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சாரி சார், எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், நான் 2 வாரத்துக்கு மேலே பேச மாட்டேன் சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி, சாருக்கு எந்த ஊரு? ஸோ சார், நான் திரும்பவும் சொல்கிறேன், 2 வாரத்துக்கு மேலே நான் பேச மாட்டேன் சார். சரி சார், திரும்ப திரும்ப பேச வைக்காதீங்க, அவை குரூப் நோக்கிடுவாங்க சார். அவை குரூப் சும்மா இருங்க சார். சார், அந்த சட்டமன்றத்தில் ஏதாவது போறீங்களா? நான் இல்லை சார், நான் இறங்கணும் சார், வரேன் சார். சார் 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 ஒரு அந்த இடம் தெரியாது, மாப்ப எடுத்து வச்சிருவோம். இவனா போயிட்டு தண்ணி ஊத்தாம வந்துட்டான் போல. நம்ம பொருளுக்கு வேலை வந்துருச்சு, கழுவி விட்டுற வேண்டியதான். எவ்வளோண்ணா? 1க்கா 2க்கா? 1க்கு எவ்வளோ, 2க்கு எவ்வளோ? 1க்குன்னா 5 ரூபா, 2க்குன்னா 10 ரூபா. 10 ரூபாயா? சரி, அப்போ 1க்கு தான். 1க்கு தானே? உள்ள போய் சரக்குலாம் அடிக்க மாட்டியே? சரி அந்த போல இல்லை. ஏன்னா ரொம்ப நேரம் இருந்து சரக்கு அடிக்கிறாங்க உள்ள இருந்து, கரும்பு குடிச்சவங்க. அவ்வளோ நேரம் நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். சரி, அலாரம் வச்சுக்க, கரெக்டா 60 செகண்ட்ல வெளியே வந்துடணும். 60 செகண்ட்? 1க்கு நீ என்ன 2 நிமிஷமா போயிருப்ப? ரொம்ப நேரம் போவேனே. அப்பனா அது வந்து 2 கணக்கு தான், 10 ரூபா. சீக்கிரம் வந்துடுறேன், டைம் பார்த்துக்கோ. 59 58. போ, டக்குனு வா, டக்குனு வா, டக்குனு வா, போ போ போ, டக்குனு வா. கட்டண கழிப்பிடும். ஏய் இங்க அவசரம்ண்ணா, போயிட்டு தரேன். திறந்த வீட்டுக்குள்ள போன போயிருவியா? 1க்கா 2க்கா? 1க்கு தானே. 1க்குன்னா 5 ரூபா, 2க்குன்னா 10 ரூபா. 2 நிமிஷம் மேல ஆயிடுச்சுன்னா அது 2 கணக்கு தான் வந்துரும்பா. 2 நிமிஷம் மேல? ஆமா, 2 நிமிஷம் ஆனாலே நாங்க டைம் பார்த்துட்டு இருப்போம். 2 நிமிஷத்துக்கு மேல நீ இப்போ 1க்கு போயிட்டு இருந்தேன்னா 10 ரூபா. என்ன இது ஸ்போர்ட்ஸ்? அது டைம் பார்த்து போறதுக்கு தம்பி, வாழ்க்கையில நேரம் ரொம்ப முக்கியம். இதனுடைய அருமை தெரிஞ்சதுனாலதான் இதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒதுக்கி என்ன கண்காணிக்க வச்சிருக்காங்க. யார் யார் எவ்வளவு நேரம் உள்ள போயிட்டு இருக்காங்கன்னு பாக்க. நேரத்தை கணக்கு எடுக்கிறியா? ஆமா. யோ, இதெல்லாம் ஒரு பொழப்பாயாது. எவ்வளவு நேரம் யார் உள்ள இருக்கான்னு பாக்குறது? தம்பி, என்ன அதிகமா பேச வைக்காத. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 வார்த்தை தான். திருப்பி சொல்லு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 வார்த்தை தான். யோ, காலையில இதே வார்த்தையை நான் மெட்ரோல பார்த்தையா? ஒருத்தன் கேட்டாயா மெட்ரோல? அது தம்பி, இப்படி காட்டு மூஞ்சா, இந்த பக்கம் காட்டு. டேய், காலையில வெள்ளையும் சொல்லியுமா கிளம்பி வந்தியா? செய்யும் தொழிலே தெய்வம்பா. கக்கூஸ் கழுவுறதுக்கு டோக்கன் போடுற தொழில். எவ்வளவு நேரம் பாக்குற, வேவ் பாக்குற, கக்கூஸ் கழுவுற இல்ல, வேவ் பாக்குற. யார் யார் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறாங்க. இத காலங்கத்துல வெள்ளையும் சொல்லாம எஞ்சிட்டு தம்பி, இதுல சயின்டிபிக் இருக்குப்பா. என்னது? என்னன்னா, இப்ப நீ பாட்டுக்கு உள்ள இருப்ப, அதுல இருந்து வரக்கூடிய உஷ்ணங்கள் அதெல்லாமே உன் மூக்குல ஏறும். அதனால நீ அதிக நேரம் உள்ள உட்காந்து செல்போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக தான் உன்னை நான் டைம் பாக்குறோம். நீ பேசுறதுக்கு வராம போயிடும். பேகை மட்டும் பாத்துக்க, திருடு போயிட்டு போயிட்டு
ஒண்ணுக்குன்னு சொன்னா 2 நிமிஷம் தொட்டுருச்சு இரா வரேன். தம்பி தம்பி என்னயா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? யோ இங்க பாத்ரூம்ல என்ன பண்ணுவாங்க? போய் வெளில போயா. இல்ல ஒண்ணுக்குன்னு தானே சொன்னேன், ஏன் 2 நிமிஷம் மேல ஆயிருச்சு அதான். 2 நிமிஷம் ஆச்சா? யோ போயா, லேட் ஆகுயா வரதுக்கு, வெளில போயா. சீக்கிரம் வாப்பா. 2க்குன்னா 1க்கு காசு கொடுத்து 2 போயிட்டு இருக்கியப்பா. யோ போயா வெளில, எனக்கு பக்கத்துல இருந்தா வராதியா. போயா அண்ணாண்ட போயா. நான் திரும்பிக்கிறேன், சீக்கிரம் வெளியே வாப்பா. 1க்கு தான்ப்பா நீ காசு கொடுத்துருக்க. போயா 2க்கு வேணாலும் காசு தரேன். வெளில போயா, வெளில போயா. 2 காசு சரியா? வெளில போயா. 2 காசு கொடுத்தாலும் 10 நிமிஷம் தான் இருக்கணும். அதுக்கு போயா வெளில போயா. சும்மா குடுக்குறியா இல்லையா காசு? 2 10 அப்ப 2 காசு கொடுத்துருவியா? இந்தாயா தரையா, போயா வெளில போயா. சரி தம்பி ரொம்ப கோவப்படுது. தம்பி ஒரு 2க்கு தானே தம்பி, போயிரு மரியாதை கட்டு, வெளில போயிடு. சரி சரி. சரி 3 2க்கு. என்ன 3 2க்கு? 3 2க்கு 8 நிமிஷம் உள்ள இருந்திருக்கீங்க. நான் எண்ணிட்டு தான் இருந்தேன் டைம். யோ இதெல்லாம் பொழப்புண்டு இருக்கு. என்ன பொழப்பு அதெல்லாம் இல்ல. நீ இப்ப 3 2 காசு கொடுத்துட்டு போற. எனக்கு அதிகமா பேச வரா தம்பி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 வார்த்தை தான். தயவு செய்து காசு செஞ்சு அந்த 2 வார்த்தை என்னன்னு சொல்லலாம். 1க்கா 2க்கா? திருப்பி சொல்லு. 1க்கா 2க்கா? துப்பிக்க. ஆனா காசு கொடுத்துட்டு போ. சித்தப்பா வாங்க. நல்லா இருக்கியா? ஏதோ இருக்க சித்தப்பா, நான் நல்லாவே இல்லை, அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன். என் வீட்டுக்காரர் இருக்காருல்ல, மாடியில் ஏதோ தண்ணி கலகலன்னு சத்தம் கேக்குதேம்மா. ஆமா மாமா மேல பாத்ரூம்ல இருக்காரா? எப்ப போனாரு? இப்பதான் 5 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷம் ஆயிடுச்சா? 5 நிமிஷம் பாத்ரூம்ல இருக்காரா? இப்பதான் சித்தப்பா ஆனிச்சு. 5 நிமிஷம் தான் ஆகுது. அதெல்லாம் விடுங்க, அவர் இருக்காருல்ல, நீ போட்டு டெய்லியும் குடிச்சிட்டு வந்து அடி அடி. சரி இந்தாம்மா, இது வச்சுக்கம்மா, விடுமா. எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? அதிசயமா என்ன வந்திருக்கிறீங்க? என்னது இது? பழம் வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா பாத்ரூம் கிளீன். இது பாத்ரூம் டைல்ஸ் கழுவுறதுமா, இது சிங்க் கழுவுறதுமா. பத்திரமா வச்சுக்க சரியா? வீட்டுக்கு சித்தப்பா மாறவே இல்லை. ஆமா சித்தப்பா, உனக்கு ஏன் இருமல் குமார்னு பேர் வச்சாங்க? அது சின்ன வயசுல ஒரு அரை டவுசர் போட்ட ஒரு படையில இருந்தேன். அந்த படையில ஆர்பிக்க முழுங்கிட்டேன் பசியில. அதனால அப்பையில இருந்து இரும்பி இருமல் குமார்னு பேர் வந்துருச்சு. இதை எதுவும் முழுங்கல? இல்ல 11 நிமிஷம் ஆகுதுமா. தண்ணி சத்தம் கேட்கல. பாத்ரூம்லயே இருக்காருமா மாமா. அவர் ஏதோ குளிச்சிட்டு இருப்பாரு. நான் வேணா போய் எட்டி பாத்துட்டு வந்துருவா. சித்தப்பா அது மட்டும் இல்லாம அவரை போட்டு ரொம்ப அடிக்கிறாரு. என்னால அடியே தாங்க முடியல. சாப்பிட முடியறது இல்ல. அந்த கிச்சன் பக்கத்துல ஒரு டோர் போகுது, அது ஒரு பாத்ரூமா? ஆமா சித்தப்பா, நீங்க யூஸ் பண்ணா பண்ணிக்கோங்க. இல்ல அதுக்கு வரல. இல்ல அதுக்கு வரல. அது நீட் அண்ட் கிளீனா தான் இருக்கு. அப்ப யாரும் யூஸ் பண்ணலாம். ஆமா அது கிளீனா தான் இருக்கும். அவர் டெய்லி வேலைக்கு போயிட்டு லேட்டா வேற வராரு சித்தப்பா. என்ன பண்றாருன்னு தெரியல. கேட்டாலும் அடிக்கிறாரு. எது பண்ணாலும். அங்க ஒரு ரூம் இருக்கே, அது யாருது? அது எங்க ரூம் தான். அது உள்ள ஒரு பாத்ரூம் இருக்கா? அங்க அது பூட்டி இருக்கு. யாரும் இருக்காங்களா? யாரும் இல்ல. நீங்க போறீங்கன்னா போங்க சித்தப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம வீடு மாதிரி தான். பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. 13 நிமிஷம் ஆயிடுச்சுமா. இன்னும் மாமா மேல இருந்து பாத்ரூம்ல இருந்து வரவே இல்ல. உங்களுக்கு அவர் வராததான் பிரச்சனை இருக்கு. என்ன என் புருஷன் வராம இருக்கா? அது நினைச்சு எனக்கு என்ன பவேதா பாத்ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேம்மா. அவர் வெளிய போயிட்டாரு சித்தப்பா. காலையில போனாரு. வெளியில ஏதாவது பாத்ரூம் கட்டி வச்சிருக்கீங்களா வெளியில போறதுக்கு? அதெல்லாம் இல்ல சித்தப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குது. வாழவே பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுனே தெரியல. ஏன் சித்தி வரலையா? அவங்க பாத்ரூம்ல இருக்காமா. வீட்டுல விட்டுட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் குடும்பமே தெரியாதனமா இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டு சித்தப்பா. எல்லாம் பாத்ரூம்லயே இருக்கிறாங்க. என்னம்மா இது? குளிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு பல்லு விளக்கிட்டு மொத்தமா முடிச்சுட்டு வராரா? 20 நிமிஷம் ஆயிடுச்சேம்மா. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பா எட்டி பார்த்தா ஆகணுமா? எட்டியெல்லாம் பார்க்க கூடாது. அவர் வந்துருவாரு சித்தப்பா. அதை விட்டுருங்க. இல்லம்மா, நமக்கு அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் செலவழிக்கிறாங்கன்ற ஒரு ஆராய்ச்சி பண்றேன் நானு. ஆமா, இப்ப நம்ம அதை பாக்குறோம். அவங்க என்ன செய்யறாங்க நம்ம எட்டி பார்த்தா அதை பார்த்து நம்ம நான் நேரம் குறிக்கிறேன் நானு. இப்ப பாரு 25 நிமிஷம் கூட காலையில 9 மணிக்கு போனானா 10 12 மணி ஆகுது சித்தப்பா. போன் எடுத்துக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. அதனாலே எங்களுக்குள்ள சண்டை. நான் எத்தனை மணிக்கு போற காலையில ஒரு 9 மணிக்கு. நீ எனக்கு 8 மணிக்கு போன் அடிச்சிருமா. 8:30 நான் ஒளிஞ்சுக்கிட்டு உள்ள நின்னுறேன். அவரு உள்ள போன உடனே நான் எட்டி பார்த்தேன். கையங்காலமா புடிச்சிடலாம் சித்தப்பா. இல்ல கையங்காலாம் பிடிக்க வேணாம். அவரு எவ்வளவு நேரம் உள்ள இருக்காருன்னு நேரத்தை என்ன போதுமா? சரி வந்துட்டேன். அந்த நேரத்து கூட மாமா போனது போய் கழுவி விட்டு வந்துடுறேன். கழுவி விட போறீங்களா? ஆமாமா, 20-30 நிமிஷம் ஆயிடுச்சு. பாத்ரூம் நாரி இருக்காதா? பொண்ணு மாதிரின்னு சொல்லுவீங்க. அதுக்கு நீ இந்த அளவுக்கு பாத்ரூம் கழுவுற அளவுக்கு அதெல்லாம் தப்பு இல்லம்மா. அதெல்லாம் தப்பு இல்ல. மாமா தண்ணி வரலையா? சைலண்டா இருக்காரு. நான் போய் கேட்டு வந்துடுறேன்.